ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். திரும்பவுமாய் உங்கள் தரிசனத்தின் நேரத்தில் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த வாரத்தில் நாம் கர்த்தர் விரும்புகிற குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். கண்மலையின் மேல் காட்டப்பட்ட வீடு, அதன் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் சில காரியங்களை பார்க்க போகிறோம். கடந்த வாரம் நான் பேசும்போது சொன்னேன், இந்த தூக்குநாங்குருவி அழகாக கூட கட்டுது, அழகாக வடிவமைச்சு அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கங்கே போய் புட்களை எடுத்து எல்லாத்தையும் அழகாக உருவகப்படுத்துது. கணவன் போய் புற்கள் எல்லாத்தையும் கொண்டு போகிறாரு, மனைவி அதை அழகாக மனைஞ்சு ஒரு கூட்டை உருவாக்கி அதை களிமண்ணினாலும் அதை சாணி பிசைந்து அதை அழகாக ஒட்டி ஒரு கூட்டை உருவாக்குது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டை அழகாக உருவாக்குற அந்த தூக்குநாங்குருவுடைய பிரயாசம் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டை உருவாக்குறதுக்கு அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலைகள், தென்னை ஓலையிலேருந்து அதை அழகாக பிரித்து எடுத்து அந்த ஓலையுடைய இலைகளை பயன்படுத்துது, புற்களை பயன்படுத்துது, சாணியை பயன்படுத்துது, களிமண்ணை பயன்படுத்தி இப்படி அழகாக செய்கிறதுக்கு. இன்னைக்கு அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவ குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். எப்படி ஒரு தூக்குநாங்குருவிக்கு ஒரு புல் தேவையோ அதே போல தான் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பம் கட்டப்பட சில வழிமுறைகள் வேணும், சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அதில் முதலாவது நான் சொல்ல இருக்கிற காரியம் வேதாகமத்தில் சொல்லியிருக்கு. 2 நாளாகமத்தில் 7வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஜெபம் ஒரு குடும்பத்திற்குள்ள அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று சொல்லி. அப்போ ஒரு குடும்பம் சரியாய் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஒரு தூக்குநாங்குருவியோட கூடு கட்டப்பட ஒரு புற்கள் தேவைப்படுகிறது, அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படணும், உங்கள் குடும்பம் கட்டப்படணும் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவினாலே கட்டப்பட ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் வேணும். சிறு பையனாக இருக்கும்போது ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடும்பாங்க. அப்போ ஜெபம் இல்லைன்னா அது கூரை இல்லாத ஒரு வீட்டுக்கு சமானம். அப்போது ஜெபம் முதலாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக வேணும். அப்போ இந்த தினத்தில் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற ஒரே ஒரு காரியம், ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா கர்த்தர் மேன்மையாக நடத்துவார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் குறைஞ்சி போச்சு. என்னைக்கு இந்த கோவிட் வந்ததோ இதுக்கு பின்பதாக பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம மீடியா முன்னாடி உட்காந்தாச்சு. மீடியா முன்பதாக ஜெபம் ஜெபம். அன்றைக்கி சொல்கிறேன், ஆலயத்தில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் வீடுகளில் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். ஜெபங்களில் கூட இணைந்து நான் இருக்கிறேன், அது ஜெபம் கிடையாது. நீங்கள் தேவனோடு கூட இணைந்து இருப்பது தான் ஜெபம். ஜெபம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எ கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் காட், உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு இணைப்பு தான் ஜெபம். நீங்கள் நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறோம், நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர் ஆன்லைன் சர்வீஸ் நடத்துவங்க, நான் ஆன்லைன் சர்வீஸ் நடத்துகிறவங்கள நான் குறை சொல்ல, இந்த பார்க்குற நீங்கள் ஆன்லைன் சர்வீஸ் நடக்கும். ஆன்லைன் சர்வீஸில் நடந்தால் நம்ம சர்ச்சில் இருக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்தோன்னா ஆண்டவர் ஆராதிக்கும் போது ப்ரெசன்ஸை உணர்ந்து ஆராதிப்போம். ஆனால் ஆன்லைன் சர்வீஸ் போனவொன்னே என்ன தெரியுமா பண்ணுவோம், ஆன்லைன் சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும்போது தான் ஃபோன் வரும், ஃபோனை எடுத்துகிட்டு போய் பேசுவோம். ஆன்லைன் சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும்போது தான் குக்கரில் விசில் அடிக்கும், குக்கரை போய் ஆஃப் பண்ண போவோம். அப்போது அந்த ஜெபத்தில் என்ன ஒரு மகிமை இருக்குது? ஒன்றுமே கிடையாது. யாராவது வீட்டுக்கு வருவாங்க, அங்கே ஜெபமும் நடக்கும், இதோ கேட்டால் நான் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தேன், அந்த ஜெபமே ஏறெடுக்கப்படாது. ஜெபம் என்கிறது உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு இணைப்பு, உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு பாலம் தான் ஜெபம். உங்கள் வீடு முதலாவது கட்டப்படணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் குடும்பம் ஆகிய அந்த வீடு அழகாய் கட்டப்படணும்னு சொன்னால் முதலாவது நம்ம வாசிச்சோம் தெரியுமா, மத்தேயு 7வது அதிகாரத்தில் நம்ம போன வாரத்தில் நான் சொன்ன காரியம், கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு. கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடா உங்கள் வீடு மாறணும்னு சொன்னால் காரியம் ஜெபம் வேணும். ஜெபம் இல்லைன்னா அது கூரை இல்லாத வீட்டுக்கு சமானம். மேலேருந்து தண்ணி மழை பெஞ்சதுன்னா உள்ளே வந்துடும், பிரச்சனை நேராக உள்ளே வரும். இன்னைக்கு ஜெபங்கள் குடும்பத்திற்குள்ளே அதிகரிக்கணும். அதுதான் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட குடும்பம் முதலாவது செய்ய வேண்டியது. ஜெபம் ஜெபம் ஜெபம்.
வேதம் சொல்லுகிறது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வேதம் சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். வேதம் சொல்லுது ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜெபிக்கும் போது தான் பாஸ்டர் பிரச்சனை வருதும்பாங்க. இன்னைக்கு கணவன் மனைவி சண்டை போடுற நேரமே ஜெப நேரம் தான். முதலாவது காரியம் ஜெபம் என்று சொல்லி நேரம் வரும்போது கர்த்தருக்கு முன்பதாய் சரண்டர் ஆகுங்க. கர்த்தருக்கு முன்பதாய் சரண்டர் ஆகணும். அதுதான் ஜெபம். இன்னைக்கு அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். வேதத்தில் அநேக உதாரணம் சொல்லலாம். அந்நாளின் அழுகை ஜெபம். நெகேமியா அழுது துக்கித்து சில நாளாய் துக்கித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடினார். தன் தேசம் அழிந்து விட்டது, அலங்கம் இடிப்பட்டதை கேள்விப்பட்டவுடன் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணாரு. எஸ்தர் தன்னுடைய ஜனங்களுக்காய் ஜெபம் பண்ணாங்க. வேதம் சொல்லுகிறது தானியேல் பிரச்சனைகளை சந்தித்த போதும் அவன் எப்படி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினானோ முன்பு செய்தது போல பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராய் நின்று ஜெபம் பண்ணான். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம். நம்ம கேட்குற ஆண்டவரே ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே, ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கணும். அப்பந்தான் உங்க குடும்பம் கட்டப்படும். இன்னைக்கு நிறைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள். காரணம் என்ன தெரியுமா? ஜெபம் இல்லை. நான் ஒரே ஒரு காரியம் சொல்வேன். என் குடும்பத்தில் நான் செய்கிற காரியங்கள் சொல்கிறேன். எல்லா குடும்பத்துலேயும் சண்டை இருக்குது, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எங்கள் குடும்பத்துலேயும் சில சமயங்கள் சின்ன வாய் தகராறுகள் வரலாம். ஆனால் அந்த ஜெப நேரம் வரும்போது நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லாத்தையும் மறந்துடுவோம். அன்னைக்கு என்ன சண்டை நடந்தது, என்ன நடந்தது ஒன்றையும் யோசிக்க மாட்டோம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஜெபிக்கும் போது கைகள் இணைக்கப்படணும். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு ஜெபம் பண்ணாதான். இன்னைக்கு பிள்ளைகளை தூங்க விட்டுட்டு நீங்கள் மாத்திரம் ஜெபிக்கிறது ஜெபம் கிடையாது. நான் சொல்கிறேன், ஒரு குடும்ப ஜெபம், குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து ஜெபிப்பதே குடும்ப ஜெபம். முதலாவது காரியம், உங்கள் வீடு கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்படணும்னு சொன்னால், உங்கள் வீடு நிலைத்திருக்கணும்னு சொன்னால், நீங்கள் பிரச்சனை, சோர்வுகள், நிந்தைகள், அவமானங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. நான் சொல்லாமல் ஓடணும்னா முதல் காரியம் ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் வேணும். ஜெபம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. சொல்லும்போது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு வயதான பாட்டி ஒவ்வொரு நாளும் இந்த பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நார்கட்டில்பாங்க, அந்த நார்கட்டிலில் உட்காந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்களா. ஏசப்பா என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உலகம் எல்லாம் பாவம் செய்யுது, இந்த உலகம் எல்லாம் துரோகம் பண்ணுது ஆண்டவரே, என்னை எடுத்துங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்களாம். இன்றைக்கி நிறைய பேருடைய ஜெபம் எப்படி தெரியுமா? ஆண்டவரே என் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு விரோதமாக எழும்புறான், நாசமாக போட்டு ஆண்டவரே. அதில் ஜெபம். உங்கள் சத்துருக்களை ஸ்நேகிங்க. சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னாங்க. சில பிரச்சனைகள் பக்கத்து வீட்டுக்காரங்களால எனக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு காரியம், ஜெபம் பண்ணுங்கண்ணே. அது ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பம். நான் சொன்னேன் ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணுங்க அம்மா, ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு. அதெல்லாம் காலையில் நடந்தது. அந்த நைட்டு அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி, ஐயா நீ என்ன ரொம்ப உனக்கு வந்து திமிர் பிடிச்சி அலையிறையா அப்படின்னு கேட்டார். என்னையா அப்படின்னு அவர் சொன்னார், என்ன உடையா நீ அதிகமாக ஜெபம் பண்ணுற போகிற? நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுறான்னா உன்கிட்ட சொன்னேன்னா நீ எதுக்காக தீர்வு சொல்லணும், அதை விட்டுட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த ஜெபத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. யார் பிரச்சனை பண்ணாலும் யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் போய் யுத்தம் பண்ண தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. அதுதான் வேதம் சொல்லுது. யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவர் தான் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஜெபம் மாத்திரம் பண்ணுங்க. உங்கள் சத்துருக்களை ஸ்நேகிங்க. அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் ஜெபத்தில் மற்றவன் நாசமாக போகணும்னு ஜெபம் பண்ணாதுங்க, அவனை ஆசீர்வதிங்க. உங்கள் துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களை துயரப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க. அதுதான் ஜெபம். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்வேன், உங்கள் ஜெபங்கள் தவறாய் பயன்படாமல் இருக்கட்டும். அநேக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மருமக ஜெபம் பண்ணுவாங்க. தனிப்பட்ட ஜெபத்தில் ஆண்டவரே என் மாமியாரை சீக்கிரம் எடுத்துங்க, என் மாமியாரால் பிரச்சனை இருக்குது, அதனால் அதை சீக்கிரம் எடுத்துங்க, அது என் வீட்டுக்கே தேவையில்லை, இல்லாட்டி என் மாமியாரை என் வீட்டை விட்டு ஓடி போனோம். நான் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி எதை விதைக்கிறீங்களோ அதுதான் பிற்காலத்தில் உங்களுக்கு நீங்கள் அறுப்பீங்க. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ
நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஒரு பாட்டி உலகெல்லாம் பாவம் செய்து ஆண்டவரே சீக்கிரமாக என்னை எடுத்துங்க நீ ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாங்களாம். அந்த பாட்டியோட ஜெபத்தை பார்த்தீங்களா? வயசான காலத்தில் கட்டில் உட்காந்து டெய்லி வந்து ஆண்டவரை சுற்றி இருக்கிறவங்களாம் பாவம் செய்கிறா, என்னை எடுத்துங்கும் போது அவங்க முடிவு பண்ணாங்களா, ஒரு குட்டி பையன் அவங்க பேரை வந்து முடிவு பண்ணான், இந்த பாட்டிக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜை சொல்லணும், இந்த பாட்டிக்கு வந்து இதுக்கு மேலே இப்படி வந்து ஜெபமே பண்ணக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணானா. அந்த பாட்டி வழக்கம் போல் நைட்டு வந்து அந்த நார்கட்டில் உட்காந்து ஆண்டவரே ஏசப்பா அந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் பாவம் செய்கிறாங்க, என்னை சீக்கிரம் எடுத்துங்க அப்படிங்கும்போது அந்த பேரன் அப்படியே வந்து அந்த நார்கட்டில் கீழே படுத்திருந்த அந்த பேரன் மெதுவாக கட்டில் தூக்குனானா. பாட்டிக்கு இந்த சென்னை பாஷையில் சொல்லணும்னா அள்ளு விட்டு போச்சு. பயம், பயங்கர பயம். ஆண்டவரே விட்டுருங்க ஆண்டவரே, நான் சும்மா சொன்னேன், இனிமேல் இப்படி ஜெபம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, விட்டுருங்க ஆண்டவரேன்னு கதறினாங்களா. அப்புறம் அந்த பேரன் மெதுவாக பாட்டியை இறங்கி விட்டானா. நல்லா பாருங்களேன், நீங்கள் நிறைய பேருடைய ஜெபம் அப்படி தான் இருக்குது. நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் குடும்பத்தை கட்டி அமைக்கும். ஒருவேளை நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஜெபிச்சா உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், இன்னும் உங்கள் ஊழியத்தில் என்ன சபைக்கு விசுவாசிகள் வராமல் இருக்கலாம், நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கணவன் மனைவி ஊக்கமாக ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்கள் ஊழியத்தின் பாதைகளை அதிசயங்களை காண பண்ணுவார். அப்போ முதலாவது இந்த தூக்கணாங்குருவி எப்படி இந்த புல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கூட்டை செய்து, அதே போல தான் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வீடு கட்டப்பட முதலாவது காரியம் ஜெபம் வேணும். ஜெபம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாதுங்க. இன்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதா, உங்கள் ஜெபக்குறைவு தான் காரணம். நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னால், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சிறைச்சாலையின் கதவுகள் இருந்தாலும் அதெல்லாம் உடைப்பார். ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒன்றா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. ஜெபம் அப்படிங்கும்போது எல்லாம் கைப்பிடிச்சு ஒன்றா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு, பிள்ளைகள் ஒரு சைடு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஜெபத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொடுங்க. கர்த்தர் உங்களை அதனால்தான் ஆசீர்வதிக்க முடியும். ஆன்லைன் ஜெபம் கிடையாது, உங்கள் தனிப்பட்ட ஜெபம் பெருகட்டும். நீங்கள் ஆன்லைனில் அநேக ஜெபங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், அது வேணும்னா உங்களை பக்தி விருத்துக்கு ஏதுவாக வழி நடத்துமே தவிர உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஊக்கமாக தேவனை நோக்கி என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, அந்த ஜெபம் பண்ணிங்கன்னா செய்வார். யாக்கோபை போல விடாபடியா ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேங்கிற வைராக்கியமான ஜெபம் உங்களுக்குள்ள வேணும். சொல்லிட்டே போகலாம் ஜெபத்தை குறித்து. 2வது காரியம் நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, வேதம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக வேணும். வேதம் வாசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 9வது வசனத்துல, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. யாரெல்லாம் வந்து வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கி ஜெபம் பண்றானோ அந்த ஜெபம் அருவருப்பானது. அப்போ வேத வசனம் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லியிருக்கு, அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லி, எந்த சைட்னாலும் குத்தும், எப்படினாலும் குத்தும். நான் சொல்கிறேன், வேதத்தை ஒவ்வொரு நாளும் தேடி வாசிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வேதத்தை வாசிப்பாங்க எப்படின்னு சொன்னால், வேதத்தை கையில் எடுத்து இப்படி டக்குன்னு திறப்பாங்க, அது என்ன வசனம் வருதோ அதுதான் அன்னைக்கு அவங்களுக்கான வார்த்தை. அதை ஆண்டவர் சொல்லலை. சிலர் போவாங்க, போய் கேலண்டரை தேடி பார்ப்பாங்க, கேலண்டரில் இன்னைக்கு என்ன, இன்னைக்கு 1ஆம் தேதி, இன்னைக்கு இதுதான் வசனம், இது இல்லை வேதத்தை வாசிக்கிறது, இது இல்லை வசனத்தை வாசிக்கிறது. வேதத்தை தூக்கி தேடி வாசிக்கணும், அதுதான் முக்கியம். சொல்லும்போது ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒருத்தன் வேகமாக தன்னுடைய வேலைக்கு ஆயத்தமாகி கொண்டு தான் ஒரு மனிதன். அப்போது பைபிள் வாசிக்கணுமே, அப்போது சீக்கிரம் பைபிளை வாசிச்சுட்டு வேலைக்கு போகணும், டைம் ஆகிடுச்சுங்கிற ஒரு எண்ணத்தில் வேதத்தை எடுத்தான். வேதத்தை எடுத்து வசனத்தை திறந்தான். அந்த வசனம் வந்தது, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லி வசனம் வந்தது. யோசனை பண்ணி பாருங்கள், ஒருத்தன் காலையிலேயே வேலைக்கு போகிறவன் அந்த வசனத்தை எடுத்து, வாக்குத்தத்த வசனம் எதுவாவது வரணும்னு சொல்லும்போது யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்னு வந்தால் எப்படி இருக்கும்? திரும்ப ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி தெரியாமல் இந்த வசனத்தை அனுப்பிட்டீங்க, திரும்ப நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திறந்து எடுத்தான். அந்த வசனம் சொல்லிச்சு, அந்தபடியே நீயும் செய் அப்படின்னு. வசனம், யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்,
ரெண்டாவது அந்தபடியே நீயும் செய்ய. என்ன ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க ஏன் இப்படி பண்றீங்க ஆண்டவரே, நான் வேலைக்கு போகணும், நல்ல வாக்குத்தத்தமா எனக்கு வாழ்க்கையில கொடுங்க சொல்லிட்டு திரும்ப அப்படியே ஓப்பன் பண்ணா, முதலாவது யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். ரெண்டாவது அந்தபடியே நீயும் செய்ய. மூணாவது வசனம் வந்தது, செய்ய இருக்கிறத சீக்கிரமா செய்ய அப்படின்னு. இந்த வேதத்தை குறித்து சொல்லுவாங்க, இருபுறம் கருக்குள்ளப்பட்டோம். இந்த வேதத்தை நீங்கள் தவறாக உபயோகப்படுத்தினீங்கன்னா அது உங்களையும் குத்தும். அப்போ இந்த வேதத்தை ஜாக்கிரதையாக வச்சிருக்கணும். ஒரு காலகட்டத்தில் இந்த வேதத்தை எழுதும் போதெல்லாம், கர்த்தர் அப்படிங்கிற இடம் வரும்போதெல்லாம் அவங்க போய் கையெல்லாம் கழுவிட்டு சுத்தமாக குளிச்சுட்டு எடுத்துட்டு வந்து எழுதுவாங்களாம். ஏன்னா பரிசுத்த வேதாகமோ அப்படின்னு. இந்த உலகத்திலேயே இந்த வேதத்துக்கு ஒன்றத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமோன்னு எழுதியிருக்கோம். வேற எந்த வேதங்கள்லையும் பரிசுத்தங்கிறது காணப்படாது. ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, இந்த பரிசுத்த வேதாகமத்தை தேடி வாசிங்க, பரிசுத்தம் ஆவீங்க. உங்க குடும்பம் கட்டப்படணுமா, வேதத்தை வாசிங்க. இன்னைக்கு வேதம் சொல்லி கொடுக்குறது ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வேதம் நமக்கு தெளிவா சொல்லி கொடுக்குது. ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவிக்கு கணவன் சில வேலைகளை செஞ்சு கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. எல்லாமே இருக்கு, வேதத்துல இருக்கு. ஆனா இந்த வேதத்தை கேளாதபடி பிசாசா நம்ம செவி அடைச்சு வச்சிருக்கிறான், காதுகளை அடைத்து வைத்திருக்கிறான். அதனால்தான் நீங்க வேதத்துல வாசிங்க அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தல் நம்ம வாசிக்கும் போது காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி வசனத்தை நம்ம அதிகமா கேட்போம். இன்னைக்கு செவி அடைக்கப்பட்டு இருக்கு. நான் நீங்க சொல்றேன், நிறைய குடும்பங்கள் வேதத்தை தேடுவது கிடையாது, வேதத்தை வாசிக்கிறது கிடையாது. நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எங்களை முதலாவது காரியம் சொல்லுவாங்க, காலையில் எழுந்த உடனே வேதத்தை வாசி. இன்னைக்கு இத்தனை வசனங்களை சொன்னாதான் இன்னைக்கு உனக்கு சாப்பாடு அப்படிம்பாங்க. இன்னைக்கு உள்ள பேரண்ட்ஸ்லாம் பிள்ளைகளை ஏதாவது கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்புவாங்க, எல்லா கிளாஸுக்கும் அனுப்புவாங்க. ஆனால் பைபிள் கிளாஸ்க்கு மாத்திரம் அனுப்ப மாட்டாங்க. இன்னைக்கு உள்ள பேரண்ட்ஸ்லாம் பைபிளை மாத்திரம் வாசிங்கிறத சொல்லிய மாட்டாங்க. காலையில் எழுந்தவுடனே படிம்பாங்களே தவிர வேதத்தை படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ்லாம் கம்மியாயிட்டாங்க. அதனால்தான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் கஞ்சா பழக்கங்கள், போதை பழக்கங்கள், இன்னும் வேற 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 பழக்கங்களில் போய் பின்வாங்கி போகிறாங்க. வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். வேதத்தை தேடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போனீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். ரெண்டாவது நீதி. நீதின்னு சொல்லும்போது இந்த வேத வசனம் தான் நீதி. நம்ம வேதத்தில் சங்கீதத்தில் 119வது வசனம் முழுவதும் வாசிங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒவ்வொரு வசனம் பார்த்தீங்கன்னா வசனம்னு சொல்லியிருக்கோம். சாட்சிகள், கற்பனை, கட்டளை, பிரமாணம், நீதி, நியாயம், இதெல்லாம் ஒன்று தான். எது தெரியுமா? வேதத்தை தான் குறிக்குது. இன்னைக்கு வேதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையை அப்படியே மாறும். உங்கள் வாழ்க்கை சேஞ்ச் ஆகணும். உங்களுடைய வீடு கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்படணும்னா வேதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். சங்கீதம் 119வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது, உமது வேதம் எனது மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா? இன்னைக்கு உடனே ஒன்று தான், அந்த வேதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இராதிருந்தா நீங்கள் துக்கத்தில் அழிஞ்சு போயிடுவீங்க. அதனால வேதம் தான் என்னுடைய மன மகிழ்ச்சி, வேதம் தான் உங்களுக்கு உடைய வாழ்க்கையில் வெளிச்சம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒருவேளை நீங்கள் கட்டுகளோடு இருக்கலாம், பிள்ளி சுனிய கட்டுகள், மந்திரவாத கட்டுகளோடு நீங்க இருக்கலாம். வேதம் சொல்கிறது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு சத்தியத்தை அறிங்க, இந்த சத்திய வசனத்தை தேடி வாசிங்க. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு காரியம், இந்த வேதத்தை நீ சுமந்தா வேதம் ஒன்றை சுமக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை சுமக்கிறோம் சர்ச்சுக்கு மொபைல் ஃபோனில். அந்த மொபைல் ஃபோனில் தான் எல்லா அருவருப்புகள் உள்ளே இருக்குது. இந்த மொபைல் ஃபோனில் தான் நிறைய ஆப்னு இருக்குது. அதுதான் எதிர்காலத்தில் அவன் வாழ்க்கைக்கு மோசமாக போயிட்டுருக்கு. இந்த மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த மொபைல் ஃபோனில் எல்லா அசிங்கங்களும் வருது. அதுக்குள்ளேயே ஃபோனை வச்சுருப்போமா? நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி, குப்பை தொட்டிக்குள்ளே உங்களுக்கு முக்கியமான ஒரு பொருளை தூக்கி குப்பை தொட்டிக்குள்ளே போடுவீங்களா? இன்னைக்கு இந்த மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு குப்பை தொட்டி போல தான்.
எல்லா அருவறுப்புகளும் உள்ள இருக்கு. அதுக்குள்ள உங்க பைபிளை வச்சுட்டு அதுக்குள்ள இருக்கிற ஆப்பை பார்த்து நீங்க பைபிளை படிக்கிறனால பிரயோஜனம் கிடையாது. சர்ச்சுக்கு போறீங்களா, வேதத்தை சுமக்கிறதுக்கு சோர்ந்து போகாதுங்க. நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது வேதத்தை என் கையில கொடுப்பாங்க. அந்த வேதம் எப்படி இருக்கும்னு சொன்னா, அம்மாலாம் வாசிச்சு வச்ச அந்த வேதாகமம் இப்படியெல்லாம் நீட்டாக அந்த சைடெலாம் இருக்காது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் அந்த ரெட் கலர் பைபிள் வரும், அந்த சைடெல்லாம் ரெட் கலர் ஃப்ளீட் போட்டு வரும். அந்த பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நான் எடுத்துகிட்டு போனோன்னா அப்படியே ஒரு மாதிரி மடங்கியிருக்கும், அந்த பேப்பர்ஸ்லாம் வெளியில் வந்திருக்கும். ஆனால் நாங்கள் கையில் வைராக்கியமாக வச்சு தூக்கிட்டு போவோம் சர்ச்சுக்கு. ஆனால் இன்றைக்கி பைபிளை தூக்குறதுக்கு யோசிக்கிறாங்க. இன்றைக்கி பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி பைபிள் இருக்கான்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி நம்ம வீடு கட்டப்படும், எப்படி ஆசீர்வாதம் நமக்குள்ளே வரும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேதத்தை மறைச்சு பேக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போவோம். பஸ்ஸில் போகிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு வேதத்தை கையில் வைக்கிறது கிடையாது, பேக்குள்ளே மறைச்சு வச்சு. ஒருவேளை பைபிளை எடுத்துகிட்டு போனோன்னா ஏதாவது கேட்பானுங்களோன்னு பயப்படுறோம். இன்னைக்கு சொல்கிறேன், வேதத்தை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ளே வரணும். வேதத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு நீங்கள் வேதத்தை சுமந்தீங்கன்னா வேதம் எதிர்காலத்தில் உங்களை சுமக்கும், நேர்த்தியாக நடத்தும். வசனத்தில் வாசிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேதத்தில் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி. அப்போ காலம் சமீபமாக இருக்கு. அப்போ இந்த வேதத்தை தேடி வாசிக்கிறவர்களா மாறணும். இந்த வேதத்தை நம்ம வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். வேதத்தில் இருக்கிற வசனங்கள் தெரியணும். ஒரு காலகட்டத்தில் சர்ச்சிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது வேதத்தை வாசிக்கிறதுல போட்டி நடக்கும். யார் எடுத்து வேதத்தை வாசிக்கணும் அப்படிங்கிறதுல போட்டியே நடக்கும். இன்னைக்கு வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா டிஸ்பிளே தான் ஆகுது டிவியில், ஆனால் யாரும் வாசிக்கிறது கிடையாது. நான் சொல்லுவேன், 1 நாளாகமும்னு சொன்னோன்னா அந்த 1 நாளாகமும் எடுக்கிறதுக்கு 1 நாளாகும், 1 நாளாகமும் 1 நாளாகும். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு நாம் இருக்கிறோம். அப்போ எப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், எப்படி குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படும்? இன்னைக்கு பிள்ளைகளை சத்தியத்தில் வளர்க்கறது கிடையாது. நான் ஜாக்கிரதையாக புத்தி சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் கர்த்தருடைய சமூகத்தில் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இன்னைக்கு முன்பதா ஊழியக்காரனா உங்க முன்பதா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நிற்கிறோன்னு சொன்னால் எங்களுடைய ஆரம்ப காலகட்ட ஊழியம். நாங்கள் சபைகளில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன சபைகளில் அநேக 1000 ஆத்துமாக்களுக்கு மேலே வந்துட்டு இருந்தாங்க. அந்த சபை பெருசு கூரையாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை போய் அந்த சபையில் வேதத்தெல்லாம் வாசி ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் சபையை க்ளீன் பண்ணுவோம். சபையில் இருக்க ஒற்றையை அடிப்போம், சபையில் பாய் போடுவோம், சேரை போடுவோம், சேரை துடைப்போம். பாத்ரூம்லாம் அவ்வளோ அழுக்காக இருக்கும். ஏன்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் க்ளீன் பண்ணுவாங்க பாத்ரூம். 1000 பேர் போகிற பாத்ரூம் எப்படி இருக்கும், சொல்ல அருவருப்பாக இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, இப்போ இருக்கிற மாதிரி ஹார்பிக் இதெல்லாம் கிடையாது. அப்போ ஆசிடை ஊற்றி தான் கழுவுனா ஆசிடம் இருக்காது. செங்கலை உடைச்சி போட்டு இதே கைகளால் அநேக நாள் நான் அதை கழுவி விட்டுருக்கிறேன். கிணத்துல தான் தண்ணி எடுத்து இறைக்கணும். கிட்டத்தட்ட 5-6 ட்ரம் வச்சுருப்பாங்க, தொட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நிரப்பணும். ஒவ்வொரு மனையும் கிணத்துல இறைச்சி நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து இந்த இறைச்சணும். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பணிவிடை செஞ்சாங்களோ இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வேதத்தை நாங்கள் தூக்கிட்டு போனோமோ ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இன்றைக்கி கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறாரு. இதை சொல்லும் போது ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒரு திருமண வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் போயிருந்தார். அந்த திருமண வீட்டில் அவர் தான் மெசேஜ் கொடுக்கணும். அப்போ அவருடைய மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், அன்பை குறித்து பேசுகிறாரு. அவர் எடுத்து வைத்திருந்த வசனம், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்கிற ஒரு வசனத்தை எடுத்து வைத்திருந்தார். அது 1 யோவான் 4வது அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு வசனம். அப்போ அதை தான் அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கார். அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணவர், அன்பில் இப்படி இருக்கணும், மனைவி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு இருக்கணும், ஆனால் அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை நம்பும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வைத்திருந்த பேப்பர் பறந்து போச்சு, மெசேஜ் எழுதி வச்சிருந்த பேப்பர் பறந்து போச்சு.
இவருக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் 4:18. ஆனால் 1 யோவானாங்கிறத மறந்துட்டாரு. எடுத்து வாசிங்கள். யோவான் 4:18 அங்கே எடுத்து வாசிச்சாங்க. அது ஒரு கல்யாண வீடு, நான் ஏற்கனவே சொன்னேன், திருமண வீடு. அப்போ யோவான் 4:18 சொல்லுது, உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருப்பது உனக்கு புருஷன் அல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, கல்யாண வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும். இன்னைக்கு வேதம் நம்ம மெமரியில் அப்படியே ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். வேதத்தை நீங்கள் இன்னைக்கு சுமந்தீங்கன்னா வேதம் இனி வருகிற நாட்களில் உங்களை சுமக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு குடும்பம் கட்டப்பட அவர்களுக்கு என்ன வேண்டும் என்கிற ஆலோசனை கர்த்தர் இன்றைய தினத்தில் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்துங்க. 2 காரியத்தை சொன்னோம். ஒன்று ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது. எங்கள் மக்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும், வேதத்தை தேடுகிறவர்களாய் மாறட்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லியிருக்க கர்த்தர், இவர்கள் தேவைகள் எல்லாம் நீங்க சொன்னீங்க, குறைவுபடாமல் நடத்துங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு நீக்குவேன்னு சொன்ன தேவன், இவர்கள் குடும்பங்களில் இருக்கிற வியாதிகள், வறுமைகள் எல்லாவற்றையும் நீங்கும்படி செய்யுங்க. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்திற்காய் எங்கே இருக்கிறார்கள், அற்புதத்தை காண செய்யுங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு பெருகட்டும். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ கேன்சர் வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சர் கட்டிகள் எல்லாம் இந்த வேளை மறையட்டும். ஸ்ட்ரோக்குகள் எல்லாம் ஆண்டவரை எழும்ப முடியாமல் நரம்பு தளர்ச்சிகள்னாலே பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறவர்கள் எழும்பி நடக்கட்டும். டயபெட்டிஸ் மாறட்டும். கால்களில் வேதனைகளோடு இருக்கிறவர்கள், முதுகு பகுதிகளில் வேதனையோடு இருக்கிறவர்கள் சுகம் பெறட்டும் ஆண்டவரே. தீராத வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே. வேதனை பாரங்களோடு இருக்கிறவர்கள், இடங்கள் பறிபோகுகிறது என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறவர்கள் வாழ்க்கை மாறட்டும். எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், இந்த வருடம் கிரைஸ்ட் ஃபார் இந்தியா மூலமாய், இந்த ஊழியத்தின் மூலமாய் CFI வேர்ல்ட் அவுட்ரீச் பைபிள் காலேஜ் என்பதை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அது இந்த மாதத்திலிருந்து நாங்கள் அட்மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் வேதாகம கல்லூரியில் சேர விருப்பமுள்ளவர்களாக இருக்கக்கூடுமானால் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களோடு கூட பேசுவோம். இது 2 வருட கோர்ஸ், அதாவது டிப்ளமோ இன் தியாலஜி 2 வருடங்களும், பேச்சுலர் இன் தியாலஜி 3 வருடங்களும் நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். இது எதற்கு என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல கிராமங்கள் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு சிட்டியில் ஒரு தெருவுக்கு நிறைய சபைகள் இருக்கலாம், ஆனால் கிராமங்களில் 10 கிராமங்கள் 20 கிராமங்களுக்கு ஒரு சபை தான் இருக்கிறது. அந்த தரிசனத்திற்காக தான் நாங்கள் இதை உருவாக்கியிருக்கிறோம். இந்த வேதாகம கல்லூரி முற்றிலும் இலவசம். நாங்கள் இதை இலவசமாய் பெற்றீர்கள்னு சொன்னது போல இலவசமாக நாங்கள் அவர்களுக்கு பயிற்சிவிக்க விரும்புகிறோம். 3 வருடங்களும் அவர்கள் இங்கேயே தங்கியிருந்து அவர்கள் இலவசமாய் படிக்க நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். உணவு, தங்குமிடம் எல்லாவற்றையும் நாங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். தேவைகள் அநேகம் இருந்தாலும் நாங்கள் தரிசனத்தோடு கூட இதை ஆரம்பித்திருக்கிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள், உங்கள் சபையின் பிள்ளைகள் யாராவது வேதாகம கல்லூரி படிக்க விருப்பம் உள்ளவர்களாய், அழைப்பை பெற்றவர்களாய் இருக்கக்கூடுமானால் 18 வயது முதல் 25 வயது வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருவேளை அதுக்கு முன்பதான் 10th படித்த பிள்ளைகளாக இருக்கக்கூடுமானால் கூட நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் அவர்களை இந்த வேதாகம கல்லூரியில் இணைத்து அவளை சரியாக ஊழியம்னா என்னங்கிற சரியான பயிற்சி கொடுக்க விரும்புகிறோம். அதனால இந்த ஊழியத்திற்காய் தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் பிரின்ஸ்லின் மெர்னால், கிரைஸ்ட் ஃபார் இந்தியா சர்ச், எழுமையின் கோட்டூர், காஞ்சிபுரம். செல்போன் 9962226729. இமெயில் princelymernaal
@gmail.com.